நீங்க ஒரு மில்லியனர் ஆகணும்னு கனவு காண்றீங்களா? ஆமான்னு தலையசைச்சா நீங்க சரியான இடத்துல இருக்கீங்க. பணக்காரர் ஆகணுங்கிற கனவு சும்மா ஆசைப்படுறதில்ல, அது கண்டிப்பா நடக்கக்கூடியது. அதுக்கு வழிகாட்டியா தான் இந்த புத்தகம் இருக்கு. மில்லியனர் ஆகிறதுக்கு அதிர்ஷ்டமோ இல்ல பணக்கார குடும்பத்துல பிறக்கிறதோ தேவையில்ல. வெற்றிக்கு வழிவகுக்கும் சரியான பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிறது தான் முக்கியம். இத கற்பனை செஞ்சு பாருங்க. உலகத்துல ரொம்ப வெற்றிகரமானவங்க நிறைய பேர் எதுவுமே இல்லாம தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க கஷ்டங்களை சந்திச்சாங்க, சிறப்பான திறமைகள் எதுவும் அவங்க கிட்ட இல்ல. பணக்கார குடும்பத்திலையும் பிறக்கல. ஆனா அவங்க சாதிச்சிட்டாங்க. எப்படின்னு தெரியுமா? வெற்றிக்கு காரணமான பழக்க வழக்கங்களை கத்துக்கிட்டு கடைபிடிச்சதுனால தான். அத பத்தி தான் இந்த சுருக்கத்துல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க யார், எங்கிருந்து வந்தீங்க, என்ன செய்றீங்கன்னு கவலை இல்ல. இந்த வெற்றியாளர்கள் போன அதே பாதையில நீங்களும் போனா உங்களோட கனவுகளை அடையலாம். இந்த சுருக்கம் உங்களோட வாழ்க்கைய மாத்தி நீங்க எப்பவும் விரும்பிய பண சுதந்திரத்தை அடைய உதவும் சக்தி வாய்ந்த பழக்க வழக்கங்களை உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். அதனால குறிப்புகள் எடுக்கவும் இந்த பழக்கங்களை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தவும் தயாராகுங்க. ஏன்னா இந்த சுருக்கத்தின் முடிவுக்குள்ள உங்க கனவுகளை நிஜமாக்க தேவையான கருவிகள் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் நீங்க. நீங்க ரொம்ப வெற்றிகரமானவங்கன்னு நினைக்கிறவங்கள பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்க ஏன் தனிச்சு தெரிகிறாங்க? உங்களை விட அவங்க அதிகமா வெற்றி அடையறதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்கள் என்ன? உண்மை என்னன்னா, நீங்க இன்னைக்கு எங்க இருக்கீங்கங்கிறது உங்களோட செயல்கள், தேர்வுகள், முடிவுகள் ஆகியவற்றின் விளைவுதான். நீங்க எடுத்த முடிவுகளால தான் உங்களோட நிகழ்காலம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த முடிவுகள் தான் உங்களோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். நீங்க பெரிய வெற்றியை அடைய கனவு கண்டா அது கண்டிப்பா சாத்தியம்தான். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நம்புங்க, உங்களை நீங்களே போட்டுக்கிற தடைகளை தவிர நீங்க அடையக்கூடிய விஷயங்களுக்கு எல்லைகளே இல்ல. நீங்களே உங்களுக்கு தடைகள் விதிச்சுக்கிட்டா உங்களுக்கு யாராலும் உதவ முடியாது. ஆனா உங்களோட வெற்றியை நீங்களே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா எல்லாமே உங்களோட எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களை பொறுத்ததுதான். இத நீங்க இன்னைக்கே உங்க வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யறதுல கிட்டத்தட்ட 90% உங்களோட பழக்க வழக்கங்களால தான் கட்டுப்படுத்தப்படுது. வெற்றிகரமானவங்க வெற்றியான பழக்கங்களை பயன்படுத்துறாங்க. அத அவங்க திரும்ப திரும்ப செய்யறாங்க. இதுதான் அவங்கள மத்தவங்கள விட்டு பிரிச்சு காட்டுது. நீங்களும் இந்த வெற்றி பழக்கங்களை கடைபிடிக்க ஆரம்பிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபட்டு நல்ல பழக்கங்களை வளர்த்துக்க முடியும். அமெரிக்காவின் முதல் அதிபரான ஜார்ஜ் வாஷிங்டன் கிட்ட இருந்து நீங்க உத்வேகம் பெறலாம். அவர் டீனேஜரா இருந்தபோது ஒழுக்கம் மற்றும் கண்ணியமான நடத்தைக்கான விதிகள் என்ற புத்தகத்தை படிச்சார். அந்த புத்தகத்துல இருந்த 110 விதிகளையும் ஒரு சின்ன நோட்டு புத்தகத்துல எழுதி தினமும் படிச்சு ஒவ்வொன்னா அவர் கடைபிடிச்சார். இந்த புத்தகம் அவருக்கு நல்ல பழக்கங்களை வளர்த்த உதவியது. அவர் அரசியலுக்கு வந்தப்போ இந்த நல்ல நடத்தைகள் அவருடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு இயற்கையான பாகமாக மாறிடுச்சு. இந்த நல்ல பழக்கங்களை பயன்படுத்துவது அவருக்கு ரொம்ப இயல்பா வந்துச்சு. அதனால இன்னைக்கே நல்ல பழக்கங்களை பயிற்சி செய்ய ஆரம்பிச்சு அதை திரும்ப திரும்ப செய்யுங்க. காலப்போக்குல இந்த பழக்கங்கள் தானாகவே வந்துடும். நீங்க போற வழியில நீங்க அட்மையர்ஸ் மாதிரி வெற்றி அடைய போறீங்க. உங்க பழக்க வழக்கங்கள் எங்கிருந்து வருது? மனித மூளையில சுமார் 20 மில்லியன் நியூரான்கள் இருக்கு. ஒவ்வொரு நியூரானும் சுமார் 20,000 நியூரான்களோட இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த நியூரான்கள்ல ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் பயன்படுத்துறோம். உங்க மூளையோட பயன்படுத்தப்படாத ஆற்றலை கற்பனை செஞ்சு பாருங்க. வெற்றிகரமானவங்க இந்த ஆற்றலை முழுசா பயன்படுத்துறாங்க. நீங்களும் அதை செய்யலாம். சோம்பல், சாதாரணமான மனநிலை, கசப்பு ஆகியவற்றை விட்டு விலக வேண்டிய நேரம் இது. நீங்க விரும்பும் மாற்றத்தை இப்போதே உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும். உங்க மனசுல என்ன வகையான எண்ணங்கள் இருக்கு? நீங்க எதை பத்தி அதிகமா யோசிக்கிறீங்க? உங்களோட எண்ணங்களுக்கு உங்களோட விதியை மாற்றும் சக்தி இருக்கு என்பதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதை பத்தி அதிகமா யோசிக்கிறீங்களோ அதைத்தான் ஈர்க்கிறீங்க. உதாரணமா, நீங்க பணத்தையும் வெற்றியையும் பத்தி தொடர்ந்து யோசிச்சா பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்க வழியில வர ஆரம்பிக்கும். மறுபக்கம், ஒருத்தர் விபத்துகள், நோய்கள் பத்தி தொடர்ந்து கவலைப்பட்டா இல்லனா எப்பவும் கவலையா இருந்தா இந்த விஷயங்கள் அவங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறிடும். அதனால தான் எப்பவும் பாசிட்டிவா யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க எண்ணங்களை கட்டுப்படுத்துங்க. எதிர்மறையான சிந்தனைய உங்க மனசுல இருந்து நிரந்தரமா நீக்குங்க. பயிற்சி மற்றும் திரும்ப திரும்ப செய்வதன் மூலமா உங்க மனசு இயற்கையா பாசிட்டிவான விஷயங்கள்ல கவனம் செலுத்தும். நீங்க முன்ன இருந்ததை விட சந்தோஷமாவும் அதிக வெற்றிகரமாவும் உணர்வீங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் பிரையன் ட்ரேசி தன்னோட வெற்றி கதைய பகிர்ந்துக்கிறார். அவரோட குடும்பம் ரொம்ப ஏழையா இருந்துச்சு.
அவங்க அப்பாவுக்கு நிரந்தரமான வேலை இல்ல. அதனால பிரையன் 10 வயதிலேயே வேலை செய்ய ஆரம்பிக்க வேண்டியதாச்சு. அவர் தன்னோட பக்கத்துல இருக்கிற இடங்கள்ல புல்ல இருக்கிறது, இலைகளை அள்ளுவது, நியூஸ் பேப்பர் போடுவதுன்னு பல சின்ன வேலைகளை செஞ்சார். அவரோட சாப்பாட்டுக்கும் உடைக்கும் அவரே பணம் கொடுத்தார். டீனேஜா இருந்தப்போ பிரையன் ஒரு சின்ன ஹோட்டல்ல பாத்திரம் கழுவுற வேலை பார்த்தார். பாத்திரங்களை கழுவும்போது வேலை கிடைச்சதுக்கே அதிர்ஷ்டமா நினைச்சார். இளம் வயதிலேயே பணத்தோட மதிப்பை பிரையன் புரிஞ்சுக்கிட்டார். அதனால சம்பாதிக்கிறதுல அதிக கவனம் செலுத்த அவர் ஹைஸ்கூல்ல இருந்து பாதியிலேயே நின்னார். அவர் பல தொழிற்சாலைகள்ல, கட்டுமான பகுதிகளிலும் பெரிய பண்ணைகளிலும் கூட வேலை செஞ்சார். 20 வயசுல பிரையன் ஒரு விற்பனையாளரா ஆனார். அவர் வீடு வீடா அலுவலகங்களுக்கு போய் பல பொருட்களை விற்றார். ஒவ்வொரு நாளும் அவர் தன்னோட விற்பனைய நம்பியே வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு இரவு தன்னோட போர்டிங் ஹவுஸ்ல ஓய்வெடுக்கும்போது, ஏன் சில விற்பனையாளர்கள் நிறைய விற்பனை செய்றாங்க, ஆனா மத்தவங்க எதுவுமே செய்யறதில்லன்னு அவர் யோசிச்சார். அடுத்த நாள் காலையில பிரையன் ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சார். அது அவரோட வாழ்க்கைய நிரந்தரமா மாத்திடுச்சு. அதுதான் வெற்றிகரமானவங்களோட பழக்கங்களை கத்துக்கிட்டு அதை பயன்படுத்துற பழக்கம். ஒரு நாள் அவர் தைரியத்தை வரவழைச்சு தன்னோட கம்பெனியில இருந்த ஒரு வெற்றிகரமான விற்பனையாளரை கிட்ட ஆலோசனை கேட்டார். மக்கள் எப்பவும் உங்ககிட்ட இருந்து வாங்கறதுக்கு நீங்க என்ன டெக்னிக்கா பயன்படுத்துறீங்கன்னு பிரையன் கேட்டார். அந்த ஏஜென்ட் ஒரு ரகசியத்தை பிரையன் கிட்ட சொன்னார். அத பிரையன் தன்னோட வாடிக்கையாளர்கள் கிட்ட முயற்சி செஞ்சு பார்க்க முடிவு செய்தார். சீக்கிரமே அவரோட வாடிக்கையாளர்கள் அவரோட எல்லா பொருட்களையும் வாங்க ஆரம்பிச்சாங்க. பிரையன் விற்பனை தொடர்பான பல புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சார். விற்பனை கருத்தரங்குகளுக்கு போனார். விற்பனை ஆடியோ உரைகளை கேட்டார். அவர் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் உடனே பயன்படுத்தினார். இந்த புது பழக்கம் அவரோட விற்பனையில பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தியது. பிரையன் கடைசில பதவி உயர்வு பெற்று விற்பனை மேலாளரா ஆனார். அவர் கத்துக்கிட்ட எல்லாவற்றையும் தன்னோட குழு உறுப்பினர்களோட பகிர்ந்துகிட்டு அவங்க மேம்படவும் உதவினார். வெற்றிக்கான மாஸ்டர் திட்டம், த மாஸ்டர் புரோகிராம் ஆஃப் சக்சஸ், ரொம்ப எளிமையானது. வெற்றிகரமானவங்க என்ன வேணும்னு ராத்திரி பகலா தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் தொடர்ந்து யோசிக்கிறாங்க. அவங்க விரும்பிய இலக்குகளை எப்படி அடையறதுன்னு கவனம் செலுத்துறாங்க. இந்த மனநிலை தான் அவங்களோட நோக்கத்தை நோக்கி கொண்டு போகும் முடிவுகளை எடுக்க தூண்டுது. இதுக்கு மாறா வெற்றி பெறாதவங்க எதிர்மறையா யோசிக்கிறாங்க. அவங்க விரும்புறது எட்டாத தூரத்துல இருக்குன்னு நினைக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, வெற்றி பெறாதவங்க புகார் சொல்லியும் மத்தவங்கள குறை சொல்லியும் அவங்க நேரத்தை செலவிடுறாங்க. அதனால நீங்க யாரா இருக்கணும்னு தேர்வு உங்க கையில தான் இருக்கு. நம்ம எண்ணங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவைன்னு விளக்கறதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு வருஷத்துல $50,000 சம்பாதிக்கணும்னு ஒரு இலக்க நீங்க வச்சதா கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த தொகையை எப்படி அடையறதுன்னு யோசிக்கிறதுக்கே உங்க நேரத்தை செலவிடுவீங்க. உங்க அலுவலகத்துல என்ன நடக்குதுன்னாலும் சரி, பொருளாதார நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, நீங்க அதிகமா வேலை செய்ய உங்களை நீங்களே தள்ளுவீங்க. நீங்க அந்த $50,000 சம்பாதிக்க உறுதியா இருக்கீங்க. இப்போ நீங்க $100,000 சம்பாதிக்க ஒரு இலக்க வச்சா என்ன ஆகும்? அந்த தொகையை அடைய என்ன வேணுமோ அதை செய்வீங்க. ஒருவேளை உங்க வேலையை இழந்தாலும் நீங்க ஒரு புது வேலையை கண்டுபிடிப்பீங்க, இல்ல ஒரு பிசினஸ ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்க கவனம் என்ன நடந்தாலும் அந்த $100,000 சம்பாதிப்பதுல தான் இருக்கு. இதை விட அதிகமா இலக்க வச்சா உங்க வாழ்க்கை எவ்வளவு அற்புதமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உங்களோட மிகப்பெரிய கனவை பத்தி யோசிச்சு அதை உங்க இலக்கா மாத்துங்க. அந்த இலக்க நீங்க எப்படி அடைய போறீங்கன்னு மட்டுமே கவனம் செலுத்துங்க. இதுதான் வெற்றிக்கான மாஸ்டர் திட்டம். வெற்றிக்கான மிக முக்கியமான பழக்கங்கள்ல ஒன்னு சுய கட்டுப்பாடு. உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, செய்ய வேண்டியதை செய்ய உங்களை தூண்டும் பழக்கம் இது. தசைகள் பயிற்சி மூலம் வலுவாவது போல சுய கட்டுப்பாட்டு பழக்கமும் பயிற்சியால வலுவாகுது. நீங்க எவ்வளவு அதிகமா சுய கட்டுப்பாட்டை வளர்த்துக்கிறீங்களோ அவ்வளவு சிறப்பா உங்க வாழ்க்கை மாறும். மில்லியனர்களாகும் மக்களின் பழக்க வழக்கங்கள். உங்களோட வேலையில உங்களால எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவையும் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாத்தையும் செய்யுங்க. நீங்க நல்ல பழக்கங்களை பின்பற்றினால் ஒரு நாள் நீங்க மில்லியனராக ஆவீங்க. பாசிட்டிவான மனநிலை உள்ளவங்களுக்கு வெற்றிக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைக்குது. 1990ல அமெரிக்கால சுமார் 5000 மில்லியனர்கள் மட்டுமே இருந்தாங்க. 2000ல அந்த எண்ணிக்கை 5 மில்லியனாக உயர்ந்தது. அதுல நிறைய பேர் மல்டி மில்லியனர்களாகவும் பில்லியனர்களாகவும் கூட இருந்தாங்க. குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மக்கள் எல்லாருமே அவங்களாவே பணக்காரர்களாக ஆனவங்க. அவங்க பணக்கார குடும்பத்துல பிறக்கல. அவங்க பலவிதமான பின்னணிகளிலிருந்து வந்தாங்க. சிலர் நல்லா படிச்சிருந்தாங்க, ஆனா மத்தவங்க சாதாரண கல்வியோட ரொம்ப எளிமையான குடும்பத்திலிருந்து வந்தாங்க. அவங்க மத்தியில தத்தெடுக்கப்பட்ட தனிநபர்களும் வேலை தேடும் கனவோட அமெரிக்காவுக்கு வந்த குடியேறிகளும் இருந்தாங்க.
இந்த மக்கள் மொழி தளைகள் உட்பட பல சவால்களை சந்திச்சாங்க. ஆனாலும் அவங்க அவங்களோட வாழ்க்கைய சிறப்பாக்கி வெற்றியையும் அடைஞ்சாங்க. அவங்க வெற்றியோட ரகசியம் நல்ல பழக்கங்களை பயிற்சி செய்ததுதான். ஒரு தடவை மட்டுமில்ல, அவங்க கடைசியில வெற்றிகரமானவங்க ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப செஞ்சாங்க. நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் சேமிப்பது. மனிதர்கள் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவதர்கள்னு நிபுணர்கள் நம்புறாங்க. அதாவது நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகளுக்கு நம்ம பழக்கப்படுறோம். உதாரணமா, நீங்க மாசம் உங்க சம்பளத்துல 1% சேமிக்க ஆரம்பிச்சா மீதி 99% பணத்துல வாழ நீங்க சீக்கிரமே பழக்கப்படுவீங்க. அது கஷ்டமாவே இருக்காது. அதனால உங்க மாச சம்பளம் $2000 இருந்தா அதுல 20% சேமிக்க முயற்சி செய்யுங்க. அந்த $400 ஒதுக்கி வச்சுட்டு மீதி $1600 உங்க செலவுகளை சமாளிங்க. ஒரு சேமிப்பு கணக்கை திறங்க, இல்லனா ஒரு உண்டியல வச்சு அதுல உங்க சேமிப்பை தவறாம போடுங்க. நீங்க ஒரு முறை சேமிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை பத்தி மறந்துடுங்க. என்ன நடந்தாலும் அதை உங்க பட்ஜெட்ல சேர்க்காதீங்க. அந்த சேமிப்பை தொடாதீங்க. சில மாசங்களுக்கு பிறகு $1600 நல்லா சமாளிக்க நீங்க கத்துப்பீங்க. இன்னும் அதிகமா சேமிக்க நீங்களே உங்களுக்கு சவால் விட்டு படிப்படியா மாசத்துக்கு $200 உங்க சேமிப்பை அதிகரிக்கலாம். 2 வருஷத்துக்கு பிறகு உங்ககிட்ட $4800 சேமிப்பு இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த நேரத்துல நீங்க நிதி சுதந்திரம் அடைஞ்சிட்டீங்கன்னு பெருமையா சொல்லலாம். அதிக ஊதியம் மற்றும் வேகமான பதவி உயர்வுக்கான பழக்கவழக்கங்கள். ஹென்றி ஃபோர்ட் ஒரு முறை சொன்னார், வாழ்க்கையில வெற்றி அடைய நீங்க என்ன செய்ய பிறந்தீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யறது ரொம்ப முக்கியம். நீங்க செய்யற வேலைய நீங்க விரும்புனா அதிகமா சம்பாதிப்பீங்க. உங்களோட வேலையில வேகமா முன்னேறுவீங்க. இது ஒரு எளிமையான ஃபார்முலா. இந்த அணுகுமுறை நீங்க செய்யற வேலை இல்லனா நீங்க விரும்புற வேலை உங்களுக்கு சரியானது தானான்னு தெரிஞ்சுக்க உதவும். மனிதன் அர்த்தத்தை தேடுகிறான் என்ற புத்தகத்தின் ஆசிரியரான விக்டர் பிராங்கில் 4 வகையான வேலைகள் இருக்குன்னு நம்பினார். முதல் வகை வேலை கத்துக்க கஷ்டம் மற்றும் செய்ய கஷ்டம். உதாரணமா, கணக்கு வழக்கு அல்லது அக்கவுண்டிங். உங்களுக்கு கணக்கு போடுவது இல்லனா பதிவுகளை பராமரிப்பது பிடிக்கலன்னா இந்த வேலை உங்களுக்கு சரியானது இல்ல. நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அது உங்களுக்கு பிடிச்சதா இருக்காது. இரண்டாவது வகை வேலை கத்துக்க கஷ்டம், ஆனா ஒரு முறை கத்துக்கிட்டா செய்ய ஈஸி. உதாரணமா, விமானம் ஓட்டுவது அல்லது சாஃப்ட்வேர் புரோகிராமிங். இந்த வேலைகளுக்கு தொழில்நுட்ப அறிவு தேவை. கத்துக்க கஷ்டமா இருக்கலாம், ஆனா பயிற்சி செஞ்சா ரொம்ப ஈஸியா மாறிடும். மூன்றாவது வகை வேலை கத்துக்க ஈஸி, ஆனா செய்ய கஷ்டம். உதாரணமா, விறகு வெட்டுவது இல்லனா பள்ளம் தோண்டுவது. இந்த வேலைகளுக்கு உடல் தகுதி ரொம்ப அவசியம், இல்லன்னா அது ரொம்ப சவாலா இருக்கும். நான்காவது வகை வேலை கத்துக்க ஈஸி மற்றும் செய்ய ஈஸி. இந்த பிரிவுகளை புரிஞ்சுக்கிறது எந்த வேலை உங்களுக்கு சரியானதுன்னு அடையாளம் காண உதவும். சிறந்த வேலை உங்க இயற்கையான திறமைகள் மற்றும் ஆற்றல்களோட பொருந்தக்கூடிய ஒண்ணு. அது உங்களுக்கு ஈஸியானதாகவும் உங்களோட சிறந்த பலன்களையும் கொடுக்க உதவும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்துவமான திறமையோட பிறந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்மள மத்தவங்கள விட்டு பிரிச்சு காட்டுற குணங்கள் இருக்கு. நம்ம திறமைகளோட ஒத்துப்போகிற செயல்பாடுகளை நம்ம இயற்கையாவே விரும்புறோம். அந்த துறைகள்ல நம்ம நிபுணர்களாகவும் செய்யறோம். இந்த செயல்பாடு உங்க வருமானத்துக்கும் ஆதாரமா மாறும்போது நீங்க வெற்றிகரமானவரா ஆகிறத யாராலும் தடுக்க முடியாது. பிரையன் ட்ரேசி ஒரு சிறப்பான பழக்கத்தை உருவாக்கினார். அது வேகமான பதவி உயர்வுக்கும் அதிக வருமானத்துக்கும் வழிவகுத்தது. அது அதிக பொறுப்புகளை எடுத்துக்கிறது. பிரையன் ஒரு பெரிய கம்பெனில ஒரு சின்ன கியூபிக்கல்ல வேலை செஞ்சு ஒரு சின்ன பதவியில இருந்து தன்னோட வேலைய ஆரம்பிச்சார். ஆனா அவருக்கு அந்த பதவியில திருப்தி இல்ல. அவர் அமைதியா இல்ல. அவர் தன்னோட மேலாளர்கிட்ட போய் எனக்கு அதிக பொறுப்பு வேணும்னு சொன்னார். பிரையனுக்கு சீக்கிரமே எளிமையான வேலைகள் போர் அடிச்சது. அவருக்கு அதிக சவாலான வேலைகள் வேணும்னு ஆசைப்பட்டார். மேலாளர் அவரை பார்த்து சிரிச்சுட்டு அதை பத்தி யோசிக்கிறதா சொன்னார். அடுத்த சில நாட்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிரையன் தன்னோட கோரிக்கைய மேலாளர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டார். அப்புறம் ஒரு நாள் மேலாளர் உனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னார். அந்த வேலை பிரையனோட வேலை புரிவுக்கு வெளியில இருந்தாலும் அவர் நேரத்தை வீணடிக்காம உடனே அதை ஏத்துக்கிட்டார். அவர் தன்னால முடிஞ்ச அளவு சிறப்பா செஞ்சு முடிச்ச வேலைய மேலாளர்கிட்ட சமர்ப்பிச்சார். மேலாளர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். அப்புறம் பிரையன் அதிக வேலைகளை கேட்டார். இப்போ மேலாளர் அவரை நம்பி அதிக சவாலான திட்டங்களை ஒதுக்க ஆரம்பிச்சார். பிரையன் தொடர்ந்து சிறப்பான முடிவுகளை கொடுத்தார். ஒரு நாள் மேலாளருக்கு ஒரு பெரிய திட்டம் வந்தது. அவர் பிரையன் கிட்ட நீ இதோட பொறுப்பை ஏத்துக்கிறியான்னு கேட்டார். பிரையன் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வேலைய செஞ்சதில்ல. ஆனா அவர் உடனே ஆமான்னு சொல்லிட்டு தன்னோட சிறந்த
சிறந்த திறமைய கொடுத்தார். அதிலிருந்து பெரிய திட்டங்கள் அவர் வழியில வர ஆரம்பிச்சது. ஒரே வருஷத்துல பிரையன் பதவி உயர்வு அடைஞ்சார். இதுக்கு காரணம் அதிக பொறுப்பை ஏத்துக்கிற அவரோட நல்ல பழக்கம்தான். இப்போ பிரையன் கிட்ட 3 குழுக்கள் வேலை செஞ்சாங்க. ஒரு அழகான பார்வையோட ஒரு பெரிய அலுவலகம் அவருக்கு கிடைச்சது. அவரோட வருமானம் இரட்டிப்பாகி மும்மடங்கா கூட அதிகரிச்சது. பிரையன் தன்னோட கம்பெனில நம்பி ஒப்படைக்கக்கூடிய ஆளா மாறினார். அவர் இப்போ ஒரு பெரிய வீட்டையும் அவர் கனவு கண்ட காரையும் வாங்க முடிஞ்சது. அதிக பொறுப்புடன் இருக்கிற இந்த பழக்கம் பிரையனோட வேகமான மற்றும் குறிப்பிடத்தக்க வெற்றிக்கு வழிவகுத்தது. சிறந்த தொழில் அதிபர்களின் பழக்க வழக்கங்கள். தெளிவுதான் உங்க பிசினஸ்ல நீங்க பயன்படுத்த வேண்டிய அடிப்படை பழக்கம். உங்களோட நோக்கம் அல்லது குறிக்கோளை பத்தி நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க துல்லியமா என்ன அடைய விரும்புறீங்க, உங்க வாடிக்கையாளர்களுக்கு என்ன மதிப்பை வழங்க விரும்புறீங்க, உங்க பிசினஸ்ல இருந்து எவ்வளவு லாபம் சம்பாதிக்கணும்னு இலக்கு வைக்கிறீங்க. உங்க இலக்குகள் தெளிவா இருக்கும்போது நீங்க சரியான முடிவுகளை எடுக்க முடியும். உதாரணமா AT&T கம்பெனியோட நோக்கம் ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் தொலைபேசி சேவையை கொண்டு செல்வது. இந்த நோக்கம் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கம்பெனிக்கு வழிகாட்டியாக இருக்கு. இதுதான் அவங்க வெற்றிக்கு ரகசியம். உங்க பிசினஸ்ல வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த தயாரிப்புகளையும் சேவைகளையும் வழங்குவது, ஒவ்வொரு வருஷமும் லாபத்தை சுமார் 15% அதிகரிக்க இலக்கு வைப்பது போன்ற ஒரு இலக்கை நீங்க வைக்கலாம். நீங்க எவ்வளவு லாபம் சம்பாதிக்கணும், எப்ப சம்பாதிக்கணுங்கிறத பத்தி உங்க மனசு தெளிவா இருக்கணும். அப்படி ஒரு தெளிவோட இருந்தா நீங்க இலக்குல நிலைச்சு நின்னு திசை திருப்பங்கள இருந்து விலகி இருக்கலாம். தனிப்பட்ட செயல்திறனுக்கான பழக்க வழக்கங்கள். அதிக வருமானம், திருப்தியான வேலை, நல்ல ஆரோக்கியம் மற்றும் நிறைய ஓய்வு நேரத்தை செலவிட ஒரு அன்பான குடும்பம், இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியம். இதை பெற நீங்க ஒண்ணுக்காக ஒன்ன தியாகம் செய்ய வேண்டியதில்ல. திறமையானவங்க வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் அவங்களை எல்லா வகையிலும் நிறைவுள்ளவங்களா மாற்ற சில பழக்கங்களை கடைபிடிக்கிறாங்க. அவங்களோட தொழில் வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் அதே அளவு திருப்திகரமா இருக்கு. உதாரணமா பிரையன் ட்ரேசியோட மேம்பட்ட பயிற்சி மற்றும் வழிகாட்டி திட்டத்துல இருந்த ஜோவானை எடுத்துக்குவோம். பிரையன் தன்னோட எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் வாக்குறுதி அளிப்பது போல ஜோவானிடமும் அவங்க வருமானம் இரட்டிப்பாகும்னு, அதோட அவங்க வாழ்க்கையில அவங்களோட மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகும்னு சொன்னார். முதல்ல ஜோவானத நம்பல. வீட்ல அதிக நேரம் செலவழிச்சா தன்னோட வருமானம் எப்படி இரட்டிப்பாகும்னு அது சாத்தியமில்லைன்னு நினைச்சாங்க. ஜோவான் ஒரு நிதி கம்பெனில வேலை செஞ்சாங்க. திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை பார்த்தாங்க. இதனால அவங்க தன்னோட 2 குழந்தைகளுக்கும் கணவருக்கும் கொஞ்ச நேரம் தான் கொடுக்க முடிஞ்சுது. அவங்க எப்பவும் மன அழுத்தத்துல இருந்தாங்க. இந்த குழப்பத்தை எப்படி சரி செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியாம இருந்ததுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஜோவான் தன்னோட சூழ்நிலைய பிரையன் கிட்ட சொன்னப்போ அவர் முதல்ல 1 மாசத்துக்குள்ள முடிக்க வேண்டிய வேலைகளோட ஒரு பட்டியலை தயாரிக்க சொன்னார். அவங்க பட்டியல்ல மொத்தம் 16 வேலைகள் இருந்துச்சு. அப்புறம் பிரையன், இந்த வேலைகள்ல எதுல ஒரு நாள் முழுசும் கவனம் செலுத்தினா உங்க கம்பெனிக்கு மிகப்பெரிய பயன் கிடைக்கும்னு கேட்டார். ஜோவான் ஒரு முக்கியமான வேலையை சுட்டி காட்டினாங்க. அப்புறம் பிரையன் 2வது மற்றும் 3வது முக்கியமான வேலைகளை அடையாளம் காண சொன்னார். அதனால அவங்க பட்டியல்ல இருக்கிற 3 மிக முக்கியமான வேலைகளை ஹைலைட் செஞ்சாங்க. பட்டியலை பார்க்காமலேயே பிரையன், இந்த 3 வேலைகள் தான் உங்களோட பொறுப்புல 90% இருக்குன்னு சொன்னார். அதாவது மீதமுள்ள 13 வேலைகள் இல்லனா அவங்க வேலையில 10% தேவையற்றது அல்லது முக்கியமற்றது. ஆனா ஜோவான் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது அவங்கள குடும்ப வாழ்க்கைய அனுபவிக்க விடாம தடுத்தது. இந்த வேலைகளை மத்தவங்க கிட்ட எளிதா ஒப்படைக்கலாம். பிரையன் சொல்றது சரின்னு ஜோவான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க தன்னோட மேலதிகாரியிடம் போய் அந்த 3 வேலைகள்ல முதன்மையா கவனம் செலுத்தினா கம்பெனிக்கு எப்படி அதிக பயனுள்ள முடிவுகளை கொடுக்க முடியும்னு விளக்குனாங்க. அவங்க மேலதிகாரி சம்மதிச்சார். சீக்கிரமே ஜோவான் வேலையில இன்னும் சிறப்பான முடிவுகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க 3 வேலையையும் ரொம்ப நல்லா முடிச்சாங்க. 2 மாசத்துக்கு பிறகு அவங்களோட வேலை நேரம் மாறுச்சு. இப்போ அவங்க திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சாதாரணமா 8 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. பிரையனோட வாக்குறுதி நிஜமாச்சு. ஜோவான் அவ வருமானம் இரட்டிப்பாச்சு. இப்போ அவங்களுக்கு குடும்பத்துக்காக அதிக நேரம் கிடைக்குது. அவங்க தன்னோட குழந்தைகளோடவும் கணவரோடவும் தரமான நேரத்தை செலவிடுறாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப மன அமைதியையும் திருப்தியையும் கொடுக்குது. மத்தவங்களோட நல்ல பழக்க வழக்கங்கள். உங்க எல்லா உறவுகளையும் மேம்படுத்தக்கூடிய 3 நல்ல பழக்கங்கள் இருக்கு. முதல் பழக்கம் ஏற்றுக்கொள்வது. மத்தவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்க கத்துக்கிறது. இது உங்க பெற்றோர், துணை மற்றும் குழந்தைகளோட உறவுகளுக்கு ரொம்ப முக்கியம். அவங்கள மாத்த முயற்சி செய்யாதீங்க. அதுக்கு பதிலா அவங்க பலம் மற்றும் பலவீனங்களை ஏத்துக்கோங்க. எந்த நிபந்தனையும் இல்லாம அவங்களுக்காக அவங்கள நேசிங்க. உண்மையான அன்பு நிபந்தனையற்றது.
அது அவங்களோட நல்ல குணங்கள் மற்றும் குறைகள் இரண்டையும் அரவணைக்குதுன்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்வதை காட்ட ஒரு எளிமையான வழி உங்க புன்னகை. உங்க வாழ்க்கையில முக்கியமானவங்கள நீங்க பார்த்தா அவங்கள பார்த்து சிரிங்க. அவங்கள பார்த்ததுல நீங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கீங்கன்னு அவங்களுக்கு உணர வைங்க. ஒரு ஆரோக்கியமான உறவுல நன்றி உணர்வும் ரொம்ப முக்கியம். உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நன்றி சொல்ல மறக்காதீங்க. நல்ல ஆரோக்கியம், வேலை, உணவு மற்றும் பாதுகாப்புக்காக தினமும் நன்றி சொல்லுங்க. உங்களை கவனிச்சுக்கிற உங்க பார்ட்னருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க குழந்தைகள் அவங்க வீட்டு பாடத்தை முடிச்சா அவங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு எந்த வகையில உதவுற எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. 3வது பழக்கம் பாராட்டு தெரிவிப்பது. நம்ம ஒருத்தரை பாராட்டுனா அது அவங்களுக்கு நல்ல உணர்வை கொடுக்கும். பாராட்டை கேட்கறது மக்களுக்கு பாசிட்டிவா உணர வைப்பது மட்டுமில்ல, இன்னும் சிறப்பா செயல்படவும் அவங்கள ஊக்குவிக்குது. இது ஒரு பூமெராங் விளைவு மாதிரி. நீங்க பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தினா அது உங்ககிட்டயே திரும்பி வரும். மத்தவங்களோட வேலை இல்லனா தனித்துவமான குணங்களுக்காக அவங்கள பாராட்டுங்க. ஒருத்தர் கடினமா உழைக்கிறவரா இல்லனா நேரத்தோட வேலைக்கு வருபவரா இருந்தா நீங்க அதை பாராட்டுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒருத்தரோட கார் இல்லனா உடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள பாராட்ட தயங்காதீங்க. பாராட்டுகள் மத்தவங்கள நிம்மதியா உணர வைக்கும். உறவுகளை பராமரிப்பது எளிதாகிடும். ஆனா உங்க பாராட்டுகள் எப்பவும் உண்மையாதான் இருக்குன்னு உறுதி செஞ்சுக்கோங்க. நீங்க உண்மையிலேயே பிரமிச்சு போயிருக்கீங்கன்னு மத்தவங்களுக்கு உணர வைங்க. நீங்க இத ஒரு பழக்கமா ஆக்குனா நீங்க தினமும் பாசிட்டிவா உணர்வீங்க. ஆரோக்கியம் மற்றும் நலனுக்கான பழக்க வழக்கங்கள். நீங்களும் ஒல்லியா இருக்கணும்னு விரும்புறீங்களா? நோய் இல்லாம ஆரோக்கியமான ஃபிட்டான உடலை யார் விரும்ப மாட்டாங்க? எல்லாரும் பலம் மற்றும் நெகிழ்ச்சி கொண்ட உடலை பெற விரும்புவாங்க. இதுக்காக பிரையன் ட்ரேசி சில எளிமையான ஆலோசனைகளை வழங்குறார். அவர் நம்ம தவிர்க்க வேண்டிய 3 வெள்ளை விஷயங்களை அடையாளம் காண்றார். சர்க்கரை, உப்பு மற்றும் வெள்ளை மாவு. புளோரிடால ஒரு அலுவலகத்துல வேலை செய்யற ஜான் பிரையன் ட்ரேசியோட தீவிர ரசிகர். ஒரு நாள் அவர் பிரையனுக்கு ஒரு கடிதம் எழுதினார். பல வருஷங்களா அவருடைய ஆடியோ உரைகளை கேட்டுட்டு இருக்கிறதா பகிர்ந்துகிட்டார். ஜான் பிரையனோட எல்லா ஆலோசனைகளையும் பயன்படுத்தினார். அது அவரோட வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்தது. அவர் பிச்சைக்காரர் நிலையிலிருந்து ஒரு பணக்காரரா ஆனார். 10 வருஷம் கடின உழைப்புக்கு பிறகு ஜான் தன்னோட கம்பெனியில ஒரு உயர்மட்ட மேலாளரா ஆனார். ஆனா அவருக்கு இன்னும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவர் அதிக உடல் எடை கொண்டிருந்தார். பலவிதமான டயட்களை முயற்சி செஞ்சும் எதுவும் வேலை செய்யல. அப்புறம் பிரையனோட ஆடியோ உரைகள்ல ஒண்ணுல அவர் 3 வெள்ளை விஷயங்கள பத்தி கேள்விப்பட்டார். அவர் அத பத்தி ஆராய்ச்சி செஞ்சு விதிமுறைகளை கண்டிப்பா பின்பற்ற ஆரம்பிச்சார். வெறும் 3 மாசத்துல ஜான் 20 பவுண்ட்ஸ் குறைச்சார். இப்போ அவர் ஒல்லியாகவும் அதிக ஆற்றலுடனும் இருக்கார். அவரோட தன்னம்பிக்கை முன்னெப்போதையும் விட அதிகமா இருக்கு. அவர் ரொம்ப ஃபிட் ஆனார். அதனால தன்னோட அலமாரி முழுக்க இருக்கிற உடையையும் மாத்த வேண்டியதாச்சு. தன்னோட டயட்ல இருந்து சர்க்கரை, உப்பு மற்றும் வெள்ளை மாவு ஆகியவற்றை நீக்குனதிலிருந்து ஜான் தன்னோட உடலிலும் வாழ்க்கையிலும் கூட குறிப்பிடத்தக்க பாசிட்டிவான மாற்றங்களை பார்த்தார். உங்களுக்கு ஒரு ஃபிட்டான உடல் வேணும்னா எல்லா வகையான பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்கள் மற்றும் ஜங்க் ஃபுட்களை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். பதப்படுத்தப்பட்ட மற்றும் ஜங்க் ஃபுட்கள்ல அதிக அளவு சர்க்கரை மற்றும் உப்பு இருக்கு. இது உங்க உடலுக்கும் மனசுக்கும் தீங்கு விளைவிக்கும். அது உங்க ஆரோக்கியத்துல எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்க மென்பானங்கள் மற்றும் சர்க்கரை உள்ள ஸ்நாக்ஸ்களையும் முடிந்தவரை தவிர்க்கணும். வெள்ளை மாவுல செய்யப்பட்ட ரொட்டி மற்றும் பேஸ்ட்ரிகள் கொஞ்சம் கூட ஊட்டச்சத்து மதிப்பை கொடுக்கறதில்ல. முழு தானியங்கள் உங்க ஆரோக்கியத்துக்கு சிறந்தது. அதுல நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு. நிறைய காய்கறிகள் மற்றும் பழங்களை உங்க டயட்ல சேர்த்துக்கோங்க. அதிகமா பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகளை சாப்பிடுங்க. உங்க ஆரோக்கிய பிரச்சனைகள்ல பாதியோட தீர்வு ஒரு நல்ல டயட்ல இருக்கு. ஒரு ஆரோக்கியமான டயட்டை கடைபிடிப்பதன் மூலம் மாரடைப்பு, உடல் பருமன் மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும். குணம் மற்றும் தலைமைத்துவத்துக்கான பழக்க வழக்கங்கள். நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கப்படணும்னு விரும்புறீங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் மக்கள் உங்களை பத்தி எப்படி நினைக்கிறாங்க மற்றும் பேசுறாங்கங்கிறது நீங்க இன்னைக்கு உருவாக்குற குணத்தை பொறுத்ததுதான். மக்கள் உங்களை பாசிட்டிவா ஞாபகம் வச்சுக்க உறுதி செய்ய உங்க நடத்தையில கவனம் செலுத்துவது முக்கியம். உங்களால முடிஞ்ச அளவு மத்தவங்களுக்கு உதவுங்க. அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்குங்க. நோபல் பரிசை நிறுவிய ஆல்பர்ட் நோபல் தன்னோட வாழ்க்கைய புரட்டி போட்ட ஒரு அனுபவத்தை பெற்றார். அது அவரோட பாரம்பரியத்தை வடிவமைத்தது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆல்பர்ட்டுக்கு எதிர்பாராத ஒண்ணு நடந்தது. அது அவரோட வாழ்க்கைய முழுசா மாத்திடுச்சு. அவரோட சகோதரர் இறந்து போனார். ஸ்டாக்ஹோம் பத்திரிகை தவறுதலா அவரோட சகோதரருக்கு பதிலா ஆல்பர்ட்டோட இரங்கல் செய்தியை வெளியிட்டது.
ஆல்பர்ட் இறந்துட்டார்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆல்பர்ட் ஒரு வேதியியலாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளர். வெடிமருந்தை கண்டுபிடித்ததற்காக அவர் ரொம்ப பிரபலமானார். அந்த இரங்கல் செய்தி இப்படி இருந்துச்சு: ஆல்பர்ட் நோபல் வெடிமருந்தை கண்டுபிடித்தவர். அது போர்களுக்கும் நிறைய மக்களின் மரணத்துக்கும் வழிவகுத்தது. இந்த தவறு ஆல்பர்ட்டுக்கு ஒரு விழித்தெழுதல் அழைப்பா அமைஞ்சது. அவர் தன்னோட வழிகளை மாத்திக்கலன்னா மக்கள் எப்பவும் ஆயிரக்கணக்கான மக்களின் மரணத்துக்கு காரணமானவரா தன்னை ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு புரிஞ்சுகிட்டார். ஆல்பர்ட் ஒரு வில்லனா ஞாபகம் வச்சுக்கப்பட விரும்பல. அதனால அன்றைய நாள்ல இருந்து அவர் நல்ல காரியங்களை செய்யறதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சார். அப்படி செஞ்சா அவர் கடைசியா இறக்கும்போது மக்கள் அவருடைய பாசிட்டிவான பங்களிப்புகளை ஞாபகம் வச்சுப்பாங்க. அவருடைய வெற்றிகரமான வாழ்க்கையில ஆல்பர்ட் ஒரு பெரிய செல்வத்தை சேர்த்தார். ஆனா அவருக்கு குழந்தைகள் இல்லை. அதனால அவர் நோபல் பரிசை நிறுவனார். ஒவ்வொரு வருஷமும் உலக அமைதி, இலக்கியம் அல்லது அறிவியலுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செஞ்சவங்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுது. நோபல் பரிசை வெல்றது பரிசு பணம் மட்டும் இல்லாம பெரிய மரியாதையையும் அங்கீகாரத்தையும் கொண்டு வருது. ஒரு பத்திரிகையோட தவறு ஆல்பர்ட் நோபல் ஒரு சிறந்த மனிதராக மாற வாய்ப்பை கொடுத்தது. இன்னைக்கு அவரோட பாரம்பரியம் உலக எங்கிலும் நிலைத்து அறியப்படுது. இன்னொரு மதிப்புமிக்க பழக்கம் வெற்றிகரமானவங்களோட வாழ்க்கை வரலாற்றை படிக்கிறது. இந்த கதைகள் பெரிய மனிதர்கள் அவங்க குணத்தை எப்படி மேம்படுத்தினாங்க, அவங்க துறைகள்ல எப்படி நிபுணர்களாக ஆனாங்கங்கிறது பத்தி நிறைய கத்துக் கொடுக்கும். அவங்களோட அசாதாரணமான வாழ்க்கை கதைகள் உங்களை ஊக்குவிக்கும். படிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கிறது உங்க வாழ்க்கையில பல பாசிட்டிவான மாற்றங்களை கொண்டு வரும். புத்தகங்கள் வெற்றிகரமானவங்களோட வாழ்க்கையில அடிக்கடி காணப்படுற மதிப்புகளை வழங்குது. இந்த புத்தக சுருக்கத்துல நீங்க கத்துக்கிட்டதை தொடர்ந்து பயிற்சி செஞ்சா ஒரு நாள் நீங்களும் அவங்கள மாதிரி வெற்றிகரமானவரா ஆவீங்க. உங்களோட மில்லியனர் கனவை அடைவீங்க. முடிவுரை: இந்த புத்தகத்துல நீங்க எண்ணங்களோட சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க வாழ்க்கைய வடிவமைக்கிறதுல பழக்க வழக்கங்கள் எவ்வளவு முக்கியம்னு கத்துக்கிட்டீங்க. இந்த சுருக்கம் நீங்க மில்லியனராக ஆகிற உங்க பயணத்துல உங்களுக்கு உதவக்கூடிய பழக்க வழக்கங்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. வெற்றிகரமானவங்க நிதி ரீதியா பணக்காரங்க மட்டும் இல்ல, அவங்க நல்ல ஆரோக்கியம், அன்பான குடும்ப வாழ்க்கை, வலுவான நட்பு மற்றும் அவங்களுக்கு திருப்தி கொடுக்கிற ஒரு நிறைவான தொழிலையும் அனுபவிக்கிறாங்க. உங்க வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் மேம்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்களை பத்தி நீங்க கத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க படிச்சத பயன்படுத்த வேண்டிய நேரம். இந்த பில்லியன் டாலர் பழக்கங்களை பயிற்சி செய்ய ஆரம்பிச்சு திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய நேரம் இது. ஆரம்பத்துல எல்லாரும் சில சவால்களை சந்திப்பாங்க. ஆனா ஒரு முறை இந்த பழக்கங்கள் உங்க வாழ்க்கையில ஆழமா பதிஞ்சிட்டா அது உங்க அன்றாட வாழ்க்கையின் இயற்கையான பகுதியா மாறிடும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த பழக்கங்களை பயிற்சி செய்யும்போது நீங்க உங்க மில்லியனர் கனவை அடைய ஒரு படி நெருங்கி போறீங்க. பிரையன் ட்ரேசியோட மில்லியன் டாலர் ஹேபிட்ஸ் புத்தகத்தோட இந்த சுருக்கத்தை கேட்டதுக்கு நன்றி. உங்க வெற்றி பயணத்துல உங்களுக்கு உதவக்கூடிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளையும் நடைமுறை குறிப்புகளையும் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். மில்லியனராகிற பாதை வெறும் நிதி செல்வத்தை பத்தினது மட்டும் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்க ஆரோக்கியத்திலிருந்து உறவுகள் வரைக்கும், உங்களோட தொழில் வரைக்கும், உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் செழிக்க செய்ய நல்ல பழக்கங்களை உருவாக்குவதை பத்தியது. இந்த சுருக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை ஊக்கப்படுத்தவும் வழிகாட்டவும் கூடிய அதிக ஆடியோ புக் சுருக்கங்களுக்காக எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய பரிசீலிங்க. வீடியோவுக்கு லைக் போடவும் இந்த நுண்ணறிவுகளால் பயனடையக்கூடிய மத்தவங்களோட இதை ஷேர் செய்யவும் மறக்காதீங்க. எப்பவும் போல அந்த மில்லியன் டாலர் பழக்கங்களை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சின்ன அடியும் உங்க கனவுகளை அடைய உங்களை நெருங்க செய்யுது. எங்க சமூகத்துல ஒரு அங்கமா இருந்ததுக்கு நன்றி. சீக்கிரமே உங்களுடன் அதிக விஷயங்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். அடுத்த முறை வரைக்கும் வெற்றிக்காக தொடர்ந்து போராடுங்க. உங்க சிறந்த வாழ்க்கைய வாழுங்க.